நம்மளை சுற்றி இருக்கிறதுல ஒரு சில பேர் நம்ம கஷ்டப்படுற டயத்தில் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நம்ம அழுகிற டயத்தில் நம்மளோட வலியையும் வேதனையும் நினச்சி சந்தோஷப்படுற பொய்யான உறவுகள் நம்மளோட லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதிகப்படியான கஷ்டத்தையும் துக்கத்தையும் எந்த டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் நம்மளோட லைஃப்பில் பொய்யான உறவுகள் யார், உண்மையான உறவுகள் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும் நம்ம மேலே. பணம் நம்மக்கிட்ட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் கிடைக்கலையா, ஸோ நம்ம அடுத்த நாள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொருத்தங்களுமே. ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா என்றைக்குமே திரும்ப வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்ல, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட பேசி நம்மளால் அந்த விஷயத்த மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் அடுத்த திருப்பு நம்மளை இவங்க ஏமாற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படிப்பட்டவங்களோட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான். அதை என்ன தான் நம்ம ஒட்ட வச்சாலும் ஒரு ஷோகேஸை வச்சு பார்த்துக்கலாமே தவிர அதோட ஒரிஜினாலிட்டியை திரும்பவும் நம்மளால் கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போதெல்லாம் இது உடஞ்ச கண்ணாடி தானே அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். திரும்பியும் இதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற நினப்பு நம்ம மனசை விட்டு ஒருபோதும் போகாது. ஸோ அப்படி உடஞ்சி போன ஒரு உறவை, நம்மளோட நம்பிக்கையை உடைச்ச அந்த உறவை ஒன்று நம்ம ஓரமாக தள்ளி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரேடியாக தூக்கி குப்பையில் போட்டுறணும். அதை விட்டுட்டு திரும்பியும் அதை அழகு பார்க்கணும் ஷோகேஸில் வச்சு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட விளைவை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து அந்த உறவு உடையாமலே ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, அவங்க நம்மளுக்கு நல்லதையே செஞ்சால் கூட, நம்மளுக்கு உடஞ்ச அந்த நம்பிக்கையும் சரி, அதை உடைச்சவங்களையும் சரி நம்மளால் நம்ம மனசில் திரும்ப பழையபடி ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத உண்மை. அது மாதிரி சில பேரோட அன்பு அண்ட் காதல் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். பட் நிறைய பேருக்கு இங்கே துரோகமாக தான் இருந்துகிட்ருக்கு. சம்மந்தமே இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டுறாங்க, ரொம்ப பணிஞ்சு போகிறாங்க, நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துரோகத்தை செய்ய போகிற ஒருத்தங்களோட ஆரம்பமாக தான் இருக்கும். நீங்கள் யாருக்குமே துரோகம் அப்படின்றத கொடுத்துடாதீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த துரோகத்தை தாண்டி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிற மனப்பக்குவம் ஒரு சில பேருக்கு இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதை தாங்க முடியாமல் அவங்க வாழ்க்கையே அழிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற ஒரு பக்குவம் இல்லாத பாசனா கூட இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாவத்திலலாம் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பாவ செயல் தான். ஸோ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, யாருக்கும் நீங்கள் துரோகம் மட்டும் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஆயுதம் பார்த்திங்கன்னா அன்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு மறுபெயர் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை. ஸோ பாசமோ நம்பிக்கையோ அதை நீங்கள் அளவாக வச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். உங்கள் மேலே ஒருத்தங்க உயிராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட சுயரூபம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க மேலேயா நம்ம உயிராக இருந்தோம், இவ்வளோ நாளும் யாருக்கிட்டையும் நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு. ஸோ கோவப்படுறவங்க என்றைக்குமே யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட கோபத்தை அள்ளி வீசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஏன் கோவப்பட்டாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான்.